டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகர்கள் அண்ட் இயக்குனர்களுடைய வாரிசுகள் சினிமால ஒரு நடிகராவோ அல்லது இயக்குனராகவோ பயணிக்கிறாங்க. ஆனா ஒரு நகைச்சுவை நடிகருடைய வாரிசு யாருமே நகைச்சுவை நடிகரா சினிமால பயணிக்கிறது இல்லையே. இதுக்கான காரணம் தெரிஞ்சா ஷேர் பண்ண முடியுமான்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. நகைச்சுவை நடிகருடைய வாரிசுகள் நகைச்சுவை நடிகர்களாகத்தான் வரணும்னு இல்லை, குறைந்தபட்சம் நடிகர்களாவது வந்திருக்கலாம். ஏன் அப்படி யாருமே வரல அப்படின்றது ஆச்சரியமாக தான் இருக்குது. பிரதீப் ரங்கநாதனை மீண்டும் இயக்குனரா பார்க்கலாமா அல்லது எஸ்.ஜே. சூர்யா சார் மாதிரி முழு நேர நடிகரா பிரதீப் ரங்கநாதன் மாறிடுவாரான்னு பெல்ஜியம்ல இருந்து ஹரிகுமார் லக்ஷ்மணன் கேட்டிருக்காங்க. ஒரு நடிகராக இப்போது பிரதீப் ரங்கநாதனுக்குள்ள மார்க்கெட்டை பார்க்கும்போது அவர் மீண்டும் டைரக்ஷன் துறைக்கு அவ்வளவு எளிதிலே திரும்புவார் என்று எனக்கு தோணலை. சார், பல வாரிசுகள் இருக்கும் பொழுது அன்னை இல்லத்தை எப்படி ஒரு வாரிசினுடைய கடனுக்காக ஜப்தி பண்ண முடியும்னு ஹைதராபாத்ல இருந்து ரவிசங்கர் கேட்டிருக்காங்க. ராம்குமாருடைய மகனான துஷ்யந்த் கொடுக்க வேண்டிய பாக்கிக்காக சிவாஜியுடைய வீட்டை ஜப்தி செய்ய வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டது சரியில்லை. அந்த வீட்டில் துஷ்யந்துக்கு எந்த பங்கும் இல்லை என்று துஷ்யந்தனுடைய அப்பாவான ராம்குமாரே இப்போ கோர்ட்டில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்காரு. அது நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. குட் பேட் அக்லி திரைப்படத்தினுடைய டீசர் 34 மில்லியனுக்கும் அதிகமான வியூஸ் பெற்று சாதனை படைச்சிருக்கு. இதன் மூலமா யூடியூப் நிறுவனத்திலிருந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும்னு பெங்களூர்ல இருந்து வினோத்குமார் கேட்டிருக்காங்க. குட் பேட் அக்லி டீசர் ஏறக்குறைய 3,40,00,000 பார்வையாளர்களை சென்றடைந்திருக்கிறது. அதனால் அஜித்துக்கு எந்த அளவு வரவேற்பு அப்படின்னு நீங்கள் இந்த கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா கூட நான் ரசிச்சிருப்பேன். இதனால் அந்த நிறுவனத்துக்கு யூடியூப் மூலம் எவ்வளோ வருமானம் கிடைக்கும் அப்படின்றது தெரிந்து கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றதை தயவுசெய்து எனக்கு சொல்லுங்கள். அதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான பதிலை நான் சொல்கிறேன். இந்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே கேட்கப்படுகின்ற கேள்விகள் எப்படி அமைந்தால் மற்ற ரசிகர்களுக்கு அது பலனளிப்பதாக இருக்கும் அப்படின்றத பற்றி இந்த லென்ஸ் நிகழ்ச்சியில் பல முறை நான் சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தும் திரும்ப திரும்ப இது போன்ற கேள்விகள் நீங்கள் கேட்டால் எப்படி? தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி ஒரு ஹீரோயின்கான அம்சங்களோட இருக்காங்களே, அவங்க ஏன் திரைப்படங்கள்ல கதாநாயகியா நடிக்கக்கூடாதுன்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்வியை அப்படியே அர்ச்சனா கல்பாத்தினுடைய பார்வைக்கு நான் வைக்கிறேன். அவங்களே முடிவு பண்ணலாம். சார், பாஸ்ங்கிற பாஸ்கரன் திரைப்படத்துல நீங்க ரொம்ப அருமையா நடிச்சிருப்பீங்க. ஆனா இந்த திரைப்படத்துல உங்களை பாடி ஷேமிங் பண்ற மாதிரியான சில வசனங்கள் இடம்பெற்றிருக்கும். அதெல்லாம் தவிர்த்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு நியூ ஜெர்சியில இருந்து இளமாறன் கேட்டிருக்காங்க. பாஸ் என்ற பாஸ்கரன் படத்திலே சந்தானம் என்னை பார்த்து பேசிய வசனங்கள் எல்லாம் நகைச்சுவையாக பேசப்பட்ட வசனங்கள். இந்த படப்பிடிப்பின் போதும் சரி, இந்த படத்தை பார்த்த போதும் சரி, எனக்குள்ள அந்த வசனங்கள் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தலை. தமிழ் சினிமாவின் சிறந்த வில்லன் அறிமுக காட்சியா சூரசம்ஹாரம் திரைப்படத்தை சொல்லலாம். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா இந்த காட்சி எப்படி உங்களுடைய மனசுல தோணுச்சுன்னு ஜெர்மனில இருந்து பிரதாப் கேட்டிருக்காங்க. உங்களுடைய பாராட்டுக்களுக்கு நன்றி. அந்த படத்துடைய கதைப்போக்கில் அமைந்தது தான் அந்த காட்சி. கொஞ்சம் குமரி திரைப்படத்துல கதாநாயகியா அறிமுகமான ஆச்சி மனோரமா தொடர்ந்து கதாநாயகியா எத்தனை திரைப்படங்கள்ல நடிச்சாங்கன்னு தோரணமலையில இருந்து சின்பகிராமன் கேட்டிருக்காங்க. மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பான கொஞ்சம் குமரி திரைப்படம் தான் மனோரமா கதாநாயகியாக நடித்த திரைப்படம். அந்த படம் பெரிய அளவிலே வெற்றி பெறவில்லை. அதன் காரணமாகவும் இன்னும் தொடர்ந்து கதாநாயகன் நடிக்கின்ற வாய்ப்பு மனோரமாவுக்கு அப்போ அமையல. நீண்ட இடைவெளிக்கு பின்னாலே சிவாஜியோடு இணைந்து ஒரு திரைப்படத்தில் ஒரு கதாநாயகன் நடித்திருந்தார். அந்த படத்துடைய பெயர் ஞானப்பறவை. நடிகை லட்சுமி இப்ப ஏதாவது திரைப்படங்களை நடிக்கிறாங்களான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. நடிகை லட்சுமி இப்போது எந்த படத்திலும் நடிப்பதாக தெரியல. தீம் பார்க் அல்லது கடை விளம்பரங்கள் மாதிரி திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் அல்லது திரையரங்க உரிமையாளர்கள் தங்களுடைய தியேட்டருக்கான பிரைஸ் என்ன, வசதிகள் என்ன மாதிரியான அனுபவம் கிடைக்கும்னு ஒரு விளம்பரத்தை உருவாக்கி அதை டிவி, ரேடியோ எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணா திரையரங்குக்கு இன்னும் கூட்டம் அதிகரிக்கும் இல்லையா? இந்த ஐடியாவை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. ஒரு திரையரங்குக்கு ரசிகர்கள் வருவதற்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த திரையரங்கிலே எப்படிப்பட்ட படங்கள் திரையிடப்படுகின்றன, யார் நடித்த திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன அப்படின்றது தான் அந்த திரையரங்குக்கு வருகின்ற ரசிகர்களுடைய கூட்டத்தை தீர்மானிக்கிறது. அப்படி இருக்க அந்த தியேட்டரை பற்றி விளம்பரம் பண்ணுறதுனால என்ன பயன் கிடைத்து விட போகிறது? சார், இந்த புகைப்படம் எப்போ எடுக்கப்பட்டது? அந்த புகைப்படத்தை பற்றின தகவல்களை ஷேர் பண்ண முடியுமான்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. கருப்பு வெள்ளையில் இருக்கின்ற புகைப்படம் பக்த மீரா படத்தினுடைய படப்பிடிப்பின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம். அந்த புகைப்படத்தில் இருப்பவர்கள் எம்.எஸ். சுப்புலட்சுமியுடைய கணவரான சதாசிவம், எம்.எஸ். சுப்புலட்சுமி மற்றும் மீரா படத்தை இயக்கிய எல்லிசா டங்கன். மீரா படத்துக்கு பின்னாலே அமெரிக்காவுக்கு சென்றுவிட்ட எல்லிசா டங்கன் மிக நீண்ட இடைவெளிக்கு பின்னாலே ஒரு முறை சென்னைக்கு வந்தார். அப்போது தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையிலே அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடைபெற்றது. அந்த பாராட்டு விழாவிலே எம்.எஸ். சுப்புலட்சுமி தன்னுடைய கணவரான சதாசிவத்தோடு கலந்து கொண்டார். அந்த வண்ணப்படம் தான் கருப்பு வெள்ளை படத்துக்கு கீழே இருக்கின்ற வண்ணப்படம்.
சிட்டிசன் திரைப்படத்தை தொடர்ந்து அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான சரவண சுப்பையா தொடர்ந்து ஏன் திரைப்படங்களை இயக்கல? சிட்டிசன் திரைப்படம் ஒரு வெற்றி படம் தானே! அப்படி இருந்தும் அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனருக்கு ஏன் தொடர்ந்து படங்களை இயக்குறதுக்கான வாய்ப்புகள் வரல? நடிகர் அஜித்தும் ஏன் தன்னுடைய அடுத்த திரைப்படத்தை இயக்குறதுக்கான வாய்ப்பு அவருக்கு வழங்கவே இல்லன்னு பாலாஜி தென்காசியிலிருந்து கேட்டிருக்காங்க. சிட்டிசன் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து அந்த படத்துடைய இயக்குனரான சரவண சுப்பையா இதிகாசம் என்ற பெயரிலே அஜித் சிம்ரன் நடிக்கின்ற ஒரு படத்தை இயக்குவதாக இருந்தார். என காரணத்தாலும் அந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடரலை. அது மட்டும் இல்லாமல் தமிழ் தெலுங்கில் 2-3 படங்கள் அவருடைய பெயரிலே தொடங்கப்பட்டு எந்த படமும் படப்பிடிப்பு நடக்காமலே போய்விட்டது. இவை எல்லாவற்றிற்கும் பிறகு சரவண சுப்பையா இயக்கிய படம் தான் ஏபிசிடி. இயக்குனர் விக்ரமன் இயக்குன பெரும்புள்ளி திரைப்படத்தினுடைய பாடல்கள் மட்டும் யூடியூப்ல வருது. ஆனா திரைப்படம் வரதில்லையே. இதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சா ஷேர் பண்ண முடியுமான்னு பாலக்கோட்ல இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. பெரும்புள்ளி திரைப்படம் யூடியூப் தளத்தில் இல்லை என்றால் அந்த படத்துடைய தயாரிப்பாளர்கள் அந்த படத்தை யூடியூப்ல வெளியிடுகின்ற உரிமையை யாருக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் சார் தமிழ் திரைப்படங்கள்ல கௌரவ வேடங்கள்ல நடிச்சிருக்காரான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் கௌரவ வேடங்களில் எந்த படத்திலும் நடித்ததில்லை. இந்திய அளவுல அதிகமாக ஜோடி சேர்ந்து பாடின பாடகர் பாடகி யாருன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. இந்திய அளவிலே மிக அதிகமாக ஜோடி சேர்ந்து பாடிய பாடகர் பாடகின்னா டிஎம் சௌந்தரராஜனும் பி சுசீலாவையும் சொல்லலாம். பழைய படங்களுடைய பாடல் காட்சிகள் பெரும்பாலும் கோயில தான் படமாக்கப்பட்டிருக்கும். ஆனா இப்போ பெரும்பாலும் கோயில் காட்சிகளே படங்கள்ல வரதில்லையே. இதுக்கான காரணம் என்னன்னு திருநெல்வேலியிலிருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்திலே கோவில்களில் படப்பிடிப்பை நடத்தக்கூடாது அப்படின்ற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார். அதன் காரணமாகத்தான் கோவில்களில் இப்போ பெரும்பாலும் படப்பிடிப்புகள் நடப்பதில்லை. அடுத்து இன்று ஒரு தகவல். தமிழ் சினிமாவிலே அறிமுகமான நட்சத்திரங்களில் மிகவும் அதிர்ஷ்டகரமான ஒரு நடிகை என்று கேஆர் விஜயாவை தாராளமாக சொல்லலாம். அவருடைய முதல் படமான கற்பகம் திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்ததை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு இதை நான் சொல்லலை. தமிழ் சினிமா உலகின் மூவேந்தர்கள் என்று பாராட்டப்பட்டவர்கள் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி. இதில் ஜெமினி நேசனோடு முதல் படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றார் கேஆர் விஜயா. அந்த படம் தான் கற்பகம் என்ற திரைப்படம். அவருடைய 2வது திரைப்படத்திலேயே சிவாஜியுடன் இணைந்து நிற்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அந்த படமும் KS கோபாலகிருஷ்ணனுடைய இயக்கத்தில் உருவான திரைப்படம் தான். அந்த படத்துடைய பெயர் கை கொடுத்த தெய்வம். கேஆர் விஜயா நடித்த 3வது திரைப்படம் தேவர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பான தொழிலாளி என்ற திரைப்படம். அந்த படத்திலே மக்கள் தலைவர் எம்ஜிஆரோடு ஜோடி சேர்ந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு கேஆர் விஜயாவுக்கு கிடைத்தது. இப்படி முதல் 3 படங்களிலேயே தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான கதாநாயகனுடன் ஜோடி சேர்ந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு எத்தனை பேருக்கு அமைந்திருக்கிறது? ஈரம் படத்துக்காக நந்தாவை தேர்ந்தெடுத்தது அறிவழகனா சங்கரா? அப்போ எனக்கு தெரியாது. எனக்கு அவர் கதை சொல்ல எனக்கு அந்த நெகட்டிவ் ரோல் மாதிரியே எனக்கு அந்த நான் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஸ்கிரிப்ட் முடிஞ்சோன்னா சொன்னேன், ஹரி எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது, ஓகே என்ன பண்ணலாம். சங்கர் சார் வந்து டெய்லி பார்த்துருவார் ரஷ். எனக்கு ஒரு 15 days வந்து எனக்கு பார்க்குறாருன்னு தெரியும். ஆனால் எந்த இன்புட்டும் வரமாட்டேங்குது, ஃபீட்பேக் வரமாட்டேங்குது. நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, அறிவியல் கேட்பேன். என்ன சார் பார்த்தாரா, நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு ஃபோன் கால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவருடைய தயாரிப்பில் நாகாவோட நடித்தது எப்படி? அவர் இன்னொரு யூனிவர்சிட்டி. அவர் வந்து ஷூட்டிங் 15 days முன்னாடி அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார் எல்லாத்தையும். ஒவ்வொரு சீனும் எந்த இடத்துல நடக்குது அந்த வீட்டில், அந்த ஹாலில் அந்த சீக்வன்ஸ் நடக்குது, அந்த ஹால்லேயே வி யூஸ் டு டூ த ஹோம்ஒர்க். அதில் ஏன் வந்து அப்படி பண்ணாருன்னா, எந்த காலகட்டத்தில் அதுலேருந்து மீரா ஜாஸ்மின் போய் சாயா சிங் வந்தாங்க? அது 3 daysலேயே அவங்க கிளம்பிட்டாங்க. ஆமாம் சார், ஷி ஹேட் சம் இஷ்யூஸ். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.